ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா மல்லிகைப்பூ செடியை சுற்றி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. புல்லு பறிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு முதல்ல போய் கேட்போம். என்னம்மா மல்லிகைப்பூ செடியை சுற்றி என்னமோ வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கிற? மல்லிகைப்பூ செடி சுற்றியா? ஆமாம். புல்லு பிடுங்குறேன். ஆமாம், நீ எல்லாம் புல் பிடுங்கி எல்லாம் வளர்த்து வைங்க. வளர்த்து வச்சதுக்கப்புறம் மாட்டை கட்டி வச்சுருங்க. இப்போ பூவு என்ன ரேட்டில் விற்கிது? அம்புட்டு பூவு பூத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரே நாளில் கொண்டு மாட்டை கட்டி வச்சுப்புட்டு எல்லாம் தின்னுபிட்டு இப்போ தளைஞ்சு வருது. இப்போ பூவு என்ன ரேட்டுக்கு வாங்குது? இப்போ எத்தனை ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் காசு போட்டு வாங்கிட்டு போனோம். சொல சொலன்னு பேசாத. புல்லு செடிக்கு மேல வந்துருச்சு. அதுக்கு மேல நான் என்ன பண்றது? எனக்கு புடுங்கவும் நேரம் இல்ல. அதே பார்த்தாரு, சரி இது எப்ப வெட்டி எடுக்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரா இருக்காரு, வீட்டுக்காரரு உங்க துணைவர். ஆமா, அவரு கட்டி விட்டாரு. கட்டி விட்டு பூரா சுத்தவா நறுசா மேய்ஞ்சு போடுச்சு. மேய்ஞ்சிருச்சுல. நான் கேட்டேன், அதுக்கு பூரா இப்படி மேய்ஞ்சு போடுச்சு, உள்ள என்னத்த பூவா வைக்கும் நான் கேட்டேன். சரி, அதுக்கு வந்துட்டு உனக்கு ஒண்ணும் தெரியாது, பூவு வந்து கட்டை கடைச்சிருச்சுன்னா தளவு ஜிம்முன்னு வரும். சரி சரி, ஜிம்முன்னு வந்தோடனே இது பூரா பூவா வரும். தளவுஞ்சு வந்தாத்தையும் பூ வரும். தலையா இருந்தா வராது. அதுக்குதான் மாடு கடிச்சிட்டு போகுதுன்னு கட்டி விட்டே நிரப்பான். அதுக்கு மேல சொன்னா உங்க அப்பா என்னோட சண்டைக்கு சவாரி கட்டுவாரு. பரவாயில்லையா? பரவாயில்லதே. இப்ப பூவெல்லாம் என்ன ரேட்ல விற்கிது தெரியுமா? நம்ம ஒரு முளை பூ என்ன அன்னைக்கு ரேட்டு எவ்வளவு வாங்கிட்டு போனோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்ப? அதுக்கு என்ன பண்றது, நம்ம கிட்ட இல்ல விக்குது. ஆமா ஆமா, அது விக்காது. நம்ம செடி கரெக்டா வச்சிருந்தா நம்ம எதுக்குமா அடுத்தவங்கிட்ட வாங்க போறோம்? தண்ணி விட்டுருக்கிறோம்ல, நம்ம கொத்தி விட்டு 2 உரங்கரம் போட்டோம்னா 2 ஆடிச்சாணி மாடிச்சாணி எல்லாம் வாசக்குப்பை கொண்டு கொட்டிட்டோம்னு வச்சுக்க. சரி சரி, பூ அது வரும். உனக்கு தலைக்கு மிச்சமாவே கிடக்கும். மிச்சமாவே இருக்குது போ. அன்னைக்கு வைத்தறிச்சலாம் போச்சு. ஒரு முளை பூ 150 ரூபாய்க்கு வாங்கினதுல இருந்து. என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட இல்ல போய் வாங்குறேன். சரி சரி, இருந்தா வாங்க போறது இல்ல. அதான் இந்த டைலாக் சொல்லவே எனக்கு தெரியுமா? நான் அப்பவே நான் அந்த வீடியோலே சொல்லிட்டேன். எங்க அம்மா வந்து சேர்ந்துதான் இது கூட்டு களவாணி தனியாக தான் பண்ணி கட்டியிருப்பாங்க. கேட்டா அப்பா மேல மட்டும் தான் பழி போடுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நீ சொல்ற பத்தியாமா? அப்புறம் என்ன பண்ணலாம்? சரி, செடிக்கு மேல புல்லு வந்துருச்சு. சரி சரி, போன தடவை தண்ணி விட்டாரு கொத்த முடியல. சரி விடு தண்ணியை விட்டு கொத்திக்கலான்னு பகுதி அந்த மூலையும் இந்த மூலையும் கொத்துனேன். காஞ்சி போச்சோம், இந்த தண்ணி விட்டு கொத்திக்கலாம். நாளைக்கு காலையில வந்து கொத்தினாத்தே அதை கொத்த முடியும். சரி சரிம்மா, பெரிய கஷ்டமா கிடக்குதுப்பா. சரி சரி, வெயில் வந்தா வேலையா செய்ய முடியல. ஆமா ஆமா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எங்கள் அம்மாவோட பேச்சு திறமைகள் எப்படி பேசுகிறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மல்லிகைப்பூ செடியில் சிம்பு வெடித்து தளைஞ்சு வரதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பாய், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.